எங்களை விட நீங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க நாங்கள் யாரோட கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்றதுல. அந்த வகையில் பத்திரிகை நண்பர்களாகிய உங்களை நான் அழைத்து உரிய நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன். அதனால் இன்னைக்கு நானே சேனலில் பார்த்தேன், அவர் வந்திருக்காரு எங்களோட பேசுகிறாரு, நீங்கள் தான் போடுறீங்க. எங்களுக்கே இன்னும் தகவல் வரல. யார் உங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க? கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் உண்மை. இன்னும் நான் இப்போ இங்கே தான் நிற்கிறேன் தலைமை அலுவலகத்தில். எங்களை சுற்றி எங்கள் கழக நிர்வாகிகள் இருக்கேன். எங்களுக்கே அந்த மாதிரி ஒரு நியூஸ் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. அப்படி இருக்கும் பட்சத்தில் மீடியாவுக்கு யார் இந்த மாதிரி தவறான ஒரு செய்திகளை கொடுக்குறாங்க என்பது உண்மையிலே எனக்கு புரியலை. நான் பல முறை உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் எங்ககிட்ட கேளுங்க, நான் விளக்கம் சொல்கிறேன்னு. பட் நீங்கள் உங்கள் செய்தியை போடுற மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் போட்ட செய்தியில் 1% கூட உண்மை இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை, எங்களுடன் தொலைபேசியிலையும் தொடர்பு கொள்ளலை. ஏன்னா அவர் எதற்கு இங்கே வந்திருக்காரு என்பது கூட எங்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. எனவே உண்மை நிலையை நீங்கள் போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இதை பார்க்குறவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், நான் கூப்பிட்டு உங்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன் நான் சொல்கிறேன். ஆனாலும் நீங்கள் டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் உங்கள் டிஆர்பிக்காக நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க யாரையும். அப்படி ஒரு டிசிஷன் நாங்கள் எடுத்தால் நான் ஃபஸ்ட்டு கூப்பிட போகிறது உங்களை தான்.